Hi friends, welcome to RST Healthy Kitchen. For more videos, subscribe my channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னென்னா ரசம் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரசப்பொடிலாம் இல்லாமல் நம்ம இடித்து நம்ம எப்படி செய்யலாம்னு சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என் சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல்னு ஆப்ஷன் இருக்கும். அது கிளிக் பண்ணால் தான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ரசத்துக்கு நம்ம புளியும் தக்காளியும் கொதிக்க வச்சுக்கலாம். அதுக்கு நான் கோலி உருண்டை சைஸு நான் புளி எடுத்திருக்கேன். நான் 2 பேருக்கு தான் செய்ய போகிறேன். அதனால் கோலி உருண்டை சைஸுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். நல்லா கொதிக்க வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆற வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரசப்பொடிக்கு இடிச்சிக்கலாம். மிக்சிலையும் போடலாம். நம்ம இடித்து சேர்த்தோன்னா ரசம் சூப்பராக வரும். நான் ஒரு ஸ்பூன் மிளகு நல்லா பொடி பண்ணிக்கோங்க. நல்லா பொடி பண்ணதும் 1 ஸ்பூன் சீரகம் இதையும் நல்லா பொடி பண்ணிக்கோங்க. பொடி பண்ணிவிட்டு நான் ஒரு மிளகா சேர்த்துருக்கேன், காஞ்ச மிளகா. அதையும் சேர்த்து நல்லா இடிச்சுக்கோங்க. இடிச்சிட்டு நம்ம இதில் பூண்டு சேர்த்துக்க போகிறோம். பூண்டு ஒரு 4 பல். இதை ரொம்ப நைஸாக இடிக்க வேணாம். ஓரளவுக்கு 1 பதிமாக இடித்தாலே போதும். இடிச்சிட்டு ஒரு 2 இலை கருவேப்பிலையும் சேர்த்துட்டு நல்லா இடிச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரசப்பொடி ரெடி ஆகிடுச்சு. இது மாதிரி 1 பாதியமாக இருந்தால் நமக்கு ரசம் நல்லா இருக்கும். இப்போ நம்ம கொதிக்க வச்ச தக்காளியை மேலே இருக்க தோலை பிரிச்சிடலாம். ஏன்னா இது பெங்களூர் தக்காளி, அதனால் நான் தோலை பிரிச்சிடுறேன். பிரிச்சுட்டு நல்லா புளியோடு சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. கரைச்சிட்டு இப்போ இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கரைச்சி ஒரு பக்கமாக இருக்கட்டும். வாசனைக்கு கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம இதை தாளிக்க போகிறோம். அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுட்டு நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, ஒரு காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டு நல்லா புரிஞ்சதும் நம்ம இடித்து வச்ச அந்த பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வதங்கினதும் நம்ம கலந்து வச்ச ரசத்தை இதில், அதாவது புளி தண்ணியை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ரசம் நல்லா கொதிக்கக்கூடாது. சைடில் நல்லா பபிள்ஸ் வந்தாலே நம்ம இறக்கிட வேண்டியதான். நம்ம வீட்டில் ரசப்பொடி காலி ஆகிடுச்சுன்னா நம்ம டக்குன்னு இதை ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இடித்து செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணால் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.